ஃப்ரெண்ட்ஸ் ஜெகநாத். இன்றைக்கி நாங்கள் என்னென்ன வேலை பார்க்குறோம், வேலைக்கு வந்திருக்கேன். என்னென்ன வேலை பார்க்குறோம், எப்படி வேலை பார்க்குறோம், ஏது வேலை பார்க்குறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட் தாண்டிக்கு ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை பார்க்குறோம் அது பார்த்துக்குங்க. வெயில் சரியான மொட்டை வெயிலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒம்பட்டியாரில் சரி, கொத்தனாரும் சரி. நான் ஒம்பட்டியார் இல்லை, நான் கொத்தனார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எவ்வளோ கஷ்டம் பண்ணுறோம். வந்தானே ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணி அப்படியே கீழே இறங்கி போயிட்டோம். கல் தூக்க 2வது மணிக்கு கல் ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி பட்டுன்னு வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம் மேலே. அந்த வண்டி இருந்தால் இவ்வளோ நல்லது எங்களுக்கு. இந்த கிளவி மண்டையில் வச்சு 7 கல் கொண்டு வராங்க. அப்படியே படியில் ஏறி வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவ்வளோ கஷ்டம். அவங்களுக்கும் 50 வயசு இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஊழி சுத்திலி எடுத்து ஓட்டை போட்டேனே, வேகமாக ஓட்டை போட்டேனே. அடுத்து ஒரு கிட்டி கட்டிட்டு அப்படியே அதில் சாரம் போட்டேனே. அது மேலே கல் கட்டுருக்கு, போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஓட்டை போட்டேனே, கிட்டி டெஸ்ட் பண்ணேன், பத்தலை. திருப்பி கொஞ்சோண்டு ஓட்டை போட்டேன். ஓட்டை போட்டு மூடிச்சேன்னா அடுத்து ஒரு 10 அடி சொருவினேன். அப்புறம் கருப்பு என்ன சொன்னாங்க, டேய் 10 அடி எதுக்குடா, நீ சின்ன கிட்டி கட்டுறா. சின்ன கிட்டி 7 அடி போயிருக்க, மேலே அடி போட்டேன்னா நமக்கு நல்லா போகிறக்கு நல்லாயிருக்கும். அடுத்தவங்க மடியில் போய் நீட்டுக்கிட்டு கட்டு தான் சண்டைக்கு வருவாங்க. அடுத்து சின்ன கிட்டி வாங்கி போட்டுக்கிட்டு பார்த்தேன், நல்லா தாங்கலையா. இந்த கிட்டி ஃபுல்லாக கீழே சாய்ச்சிக்கிட்டு அப்படியே சரி பண்ணி போட்டேன். அடுத்து பலா வாங்கி அவ்வளோதான், ஒரு ஆப் ஷோக்கை உள்ளே வச்சுட்டு டைட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே டைட் பண்ண முடிஞ்சோடனே இவங்க கல் தூக்கிட்டு போடுறது இப்போ பெரிய இடஞ்சிலையாக இருக்குது. அப்புறம் நான் ஒரு 4 பலா வாங்கிட்டு, நல்லா ஸ்ட்ராங்கான பலா. அப்படியே அவ்வளோதான் போட்ட முடிச்சோன்னே கயிறு எடுத்துகிட்டு வந்து கட்டிக்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த கயிறு எடுத்தாச்சு. கயிறு ரொம்ப ஈரமாக இருக்குது. கருப்பான அவர் சாரம் போட்டார். அவர் இங்கே கொண்டு போடுவார், நான் இந்த மூலையில் கொண்டு போடுவேன். படிக்கூடு கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டாமடிக்கு படிக்கு ஏறுறது கட்டி வச்சு அடுத்து கருப்பானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவ்வளோதான். அங்கேயே கல் கொஞ்சோண்டு இருந்துச்சு, அந்த கல் அங்கிட்டு தூக்கி ஓரம் கட்டிட்டோம். சொன்னாங்க போகிறக்கு வழி இல்லை, படி சிறுசாக இருக்குது, அதுக்கு போட்டேன். அப்போ எனக்கு வஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த பாட்டி எனக்கு அப்போ அடுத்து களை குழச்சி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வேலை ஸ்டார்ட். நான் தூக்குண்டு சுற்றி சரி பண்ணிட்டேன். கருப்பண்ணை இங்கே போட்டார். கருப்பண்ணை சொன்னார், நீ கண்டிக்கல் ஓட. அப்படியே கண்டிக்கல் உடச்சி கொடுத்துட்டேன். உடச்சிட்டேன்னா அந்த அண்ணே போய் கண்டிக்கல் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், ஒரு 5-6 கல் கண்டிக்கல் உடைச்சேன். மட்டில் தண்ணி இருந்துச்சு, அது போகிறக்கு வழியில். அதுக்கு லெவல் டிப் ஓஸ் போட்டு வெளியில் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்தால் நான் சாரத்தில் ஏறி சாரம் கட்டி முடிச்சேன்னா இங்கிட்டு கொண்டு போட்டு வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க, தண்ணி கீழே விழுகுதா. அவ்வளோதான், டீ டைம் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டீ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க டீ சாப்பிட்லாம். என்னென்ன வடை என்னென்ன சட்னி தெரியல, வந்தால் தெரியும். நான் கீழே இறங்கிட்டேன். அவ்வளோதான், இலை கொடுத்தாச்சு, வடை பிச்சாச்சு, சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் முடிஞ்சு. அடுத்து கட்டடை போட்டோம். 2 பேர் சர்ன்னு 4 செவர் கட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ 12 அடிக்கு இவ்வளோ எத்தனை அடிக்கு தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக அடிக்கூடு சரியான ரீச்சில் காற்று அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாய்ந்து மேலே பாருங்கள், மேகம் எப்படி நிற்கிது.
இறங்கினா நம்ம கல்லுக்குள்ளே கீழே விழுந்துடும். வேகமாக கட்டிட்டோம். அடுத்து பூட்டி காட்டி நல்லா பதிஞ்சு இறங்கிட்டோம். சாப்பிட்ற டைம் வச்சு கை கால் கழுவிட்டோம். கை கால் கழுவுனோன்னே அடுத்து படியில் இறங்கி போய் சோறு தூக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த தண்ணி கூட எனக்கு லெமன் சோறு, அந்த அண்ணனுக்கு சோறு மீன். அவளை திருப்பி மதியானம் எந்திரிச்சு வேகமாக சாப்பிட்டு எந்திரிச்சிட்டான். அந்த இங்கே பாருங்க, அழகர் கோயில் பக்கம் மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அங்கிட்டு 4:30 கட்டடை போட்ட முடிச்சேன்னு அடுத்து சாப்பிட்டு வந்தேன்னா இங்கிட்டு கட்டடை போட்டோம். அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. சாக்கை போட்டு மேலே பலா போட்டுட்டோம். அடுத்து கருப்பண்ணை இந்த பக்கம் 4:30 போட்டால் நான் இங்கே முக்கால் சுவர் கட்டிக்கிட்டு இருந்தேன். வேகமாக மழை வேறு மேலே தலை மேலே அப்படியே நிற்கிது. எப்படா வேலை முடியும், எப்படா மழை பெய்ய, நாங்கள் அந்த மாதிரி பாய்ந்துக்கிட்டு வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கிட்டு தூக்கு பார்க்க, இங்கிட்டு தூக்கு பார்க்க, அங்கிட்டு தூக்கு பார்க்க, மட்டங்க வானைய. இதுதான் வேகமாக எப்படா வேலை முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கல் தீர்ந்துருச்சு. லாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன், பதிஞ்சிட்டேன். ஒரு 30 கல் இருக்கும். அங்கிட்டு வேறு கட்டடை போட்ட சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே வேகமாக பதிஞ்சிட்டேன். முடிஞ்சேன்னு டீ வந்துருச்சு. அந்த அண்ணன் டீ கொண்டு வந்தேன்னு அப்படியே டீ குடிச்சிட்டு அங்கிட்டு ஒரு கட்டடை போட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.